சொல்லி பாருங்க. உடனே அந்த நோய் குணமாகும், உடனே அந்த கடன் தொல்லை நீங்கும். நம்புறவங்க மட்டும் கை தட்டுங்க. பாதி பேர் நம்பல. கடவுளுக்கு நாம் துன்பத்திலே நன்றி சொல்லுகின்ற பொழுது கடவுள் நம் மீது மனம் இறங்குகின்றார். அதனால்தான் தூய பவுலடியார் சொல்லுவார், எப்பொழுதும் ஜெபியுங்கள், இடைவிடாது நன்றி சொல்லுங்கள். என்ன நடந்தாலும் நன்றி சொல்லணும், இடைவிடாது நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு தூய பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார், இடைவிடாது நன்றி செலுத்துங்கள். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், இந்த உலகத்தில் கஷ்டப்படாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது. யாராவது என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, 100% நான் மகிழ்ச்சியோடு வாழுகின்றேன், 100% நான் நிம்மதியோடு வாழுகின்றேன் அப்படிங்கிற கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு அம்மா வாழ்க்கையில் எந்த கஷ்டமே வரலையா? ஏன் சொல்லிட்டு தலையில் அடிக்கிறீங்களே, ஏன் சாமி இதை கேட்குற? நீ கஷ்டம் இல்லாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது.